ஏக்காய் உங்கள் பேர் எனக்கு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. இது அதனது உருளைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறது போட்டு விடுங்கக்கா, போட்டு விடுங்க காண்டு. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. பார்த்துக்கோங்க. எண்ணெயை காய வச்சு கடுகை போட்டு உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுறீங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொட்டி விடுறீங்க. மேலே தெரிக்காத கருவேப்பிலை இவ்வளோதாக்கா. இப்படியே கொட்டி விட்டு அதுக்கப்புறம் 2 உப்புத்தூள். உங்களை ஓயாமல் கமெண்ட் பாக்ஸில் ஒன்றும் இல்லை 2 இல்லை, எல்லா விடியும் கமாண்டு. உருளைக்கிழங்கு மசியல் பண்ணி கட்டுங்க கண்டு. உருளைக்கிழங்கு பருப்போடு வேக வச்சு அப்படியே பார்த்துங்க, கடுகு கருவேப்பிலையே எண்ணெய் இதை மட்டும் போட்டு அப்படியே உப்பை போட்டுடணும். இந்த வாரி அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பொடி. ஐயோ ஐயோ, நானே கேமரா பிடிச்சி நானே இது பண்ணுண்டா, எங்கிட்டோ கொட்டுதுத்தா. காலங்காத்தால அவசரம் வேறு. அப்படியே ஒன்றுமே இல்லைக்கா, இம்புடுத்தேன் அப்படி இருக்கும். கொடுமையான சாம்பாருக்கு கூட குதூகலமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசியல் ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்காக எங்கள் குடும்பத்துக்கே இந்த உருளைக்கிழங்கு மசியல்னால் ரொம்ப பிடிக்க மாட்டேங்க. அக்கா பார்த்துக்கிட்டீங்களா, இதே உருளைக்கிழங்கு மசியல் இப்படி பண்ணி நல்லா கொடுங்க, நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு அது என்னது சிக்கன் பொடியை போட்டு அவசரத்துக்கு வேகமாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்ண்டா சாம்பார், பச்சை தண்ணி சாம்பார், எப்பவும் போல் பச்சை தண்ணி சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்துங்க வெள்ளைச்சோறு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல். இதே நம்ம வீட்டில் சாப்பாடுங்க. எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கிளப்பி விடுறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு லைக்கை போடுங்க. இது என்னமோ நினச்சேன், கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு பூரா வாழ்த்த சொல்லிக்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க, அதுங்களுக்கு சாப்பாடுக்கு வைக்கிறேன். மணி ஆகிப்போச்சு. இந்த சாப்பிடுதா வேமா சாப்பிடு. இன்றைக்கி வேணை விட்டேன்னு வச்சுக்கா, முதுகு தொலை பஞ்சிச்சு. வேமா சாப்பிட. சரிங்க, லைக் பண்ணுங்கள். என்ன வேலை வெட்டிகளை பார்க்குறேன்.